இரியா இப்ப என்னத்தை கண்டுபிட்டு அப்படி சிரிக்கிற நீ? வாட்ஸ்அப் ட்விட்டர் இருந்தா மட்டும் போதும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எல்லாரிடமும் ஏற்படுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி வாட்ஸ்அப்பிலும் ட்விட்டரிலும் மட்டும்தான் இருக்கிறது, களத்தில் இல்லை அப்படிங்கிறது பல முறை தேர்தல்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நடத்துறது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு சீமானிடம் இருந்து எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் புரோக்கர் வேலை செய்யக்கூடிய பிம்பு சங்கர் கூட நான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை சீமான் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். உலகத்திலேயே 3 பேர் தான் இப்படி. ஒன்னு கடவுள், இன்னொன்னு முனிவர் என்ற ரிஷிகள், மூணாவது நீங்க. மிகப்பெரிய புத்திசாலியா. சீமான் இந்த முறை கலெக்ஷன்ல மிகவும் பின்தங்கி இருக்கிறார் அப்படிங்கறத அவருடைய கலெக்ஷன் நிலவரம் காண்பிக்கிறது. முதலாளி இந்த பாரு, நீ முதல்ல அந்த அளவை குறை. 7 மலை தாண்டி 8வது மலைக்கு போயிட்டு இருக்கு. என்ன வேணாலும் செய்வேன் நீ. ஏற்கனவே வியாபாரம் கிளுகிளுங்குது. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழத்தமிழர்களை முன்வைச்சு அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. என் தேசத்தில் முளைத்த சூரியனே பிரபாகரா, உன் தியாகம் சொல்ல வார்த்தை இல்லை பிரபாகரா. தமிழன் கண்ணீர் துடைக்க வந்த பிரபாகரா, நீ தாயை விடவும் ஒரு படி மேலே பிரபாகரா. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைடு ஒரு நேரம் இருக்கு. நான் தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க போறேன், நான் தான் அடுத்த பிரபாகரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் உளறி கொண்டிருந்தார். அதை நம்பி அவருக்கு உலகமெங்கும் இருந்த புலம்பெயர் தமிழர்கள் நிறைய நிதியை வாரி வழங்கி கொண்டிருந்தார்கள். என்னுடைய மாணவிங்க இருந்தாதுங்க, சுமதாகினின்னு ஒரு பொண்ணு, ஒரு பெரிய பெரும்பணம் செக் எழுதிக்கிட்டு இருந்தது. யாருக்குன்னு? இவருக்கு. எதுக்காக? பிரபாகரனுக்கு நெருங்கிய நண்பர். பிரபாகரன் அதாவது பார்த்ததா கூட எனக்கு தெரியல. பிரபாகரன் சென்னையில் எந்த இடத்துல குடியிருந்தாருன்னு அவர்கிட்ட கேளு. அட்ரஸ் சரியாக சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவருக்கு பணத்தை அனுப்புன்னு. அட்ரஸ் கேட்குறானே, இப்படி எழுதிக்க. தென்னந்தோப்பு, வத்தலக்குண்டு, வாடிப்பட்டி ரோடு, வாணியம்பாடி தெருவு, சென்னை 13, சேலம் 21. ஆனா கடந்த 15 ஆண்டு காலத்துல அவர் கட்சியை ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னுலாம் உருவாக்கி வைத்திருந்த ஒரு பொய் பிம்பத்தை தொடர்ச்சியான தேர்தல்களில் படுதோல்விகளை அடைந்து அம்பலப்பட்டு விட்டார். குறிப்பா சொல்லணும்னா உள்ளாட்சி தேர்தலில் ஒரு நகராட்சி கவுன்சிலர் சீட்டை கூட ஜெயிக்க துப்பில்லாதவர்கள் நாம் தமிழர்கள். ஆனால் நாம் தமிழர்களோ இணையத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் தான் அப்படின்னு எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் தொழில் நேக்குமா? அந்த எப்படி ஏற்படுத்தினாங்கன்னா, ஆளுக்கு 10 ஐடி 20 ஐடி அப்படின்னு உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்க தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்க ட்விட்டர்ல ஒரு போல் வச்சு அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு 60-70% வாக்குகள் விடும். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஆனால் களத்தில் அவர்களுடைய நிலைமை கந்தலாகி போயிருக்கிறது என்றுதான் அந்த கலெக்ஷன் விவரங்கள் தெரிவிக்கின்றன. நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. ஏற்கனவே இவர்கள் இணையம் மூலமாக தனியாக டொனேஷன் ஒரு பேஜை ஆரம்பிச்சு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க என்பதை நாம நியூஸ் ரோஸ்ட்ல சொல்லி இருக்கிறோம். அதோட அப்டேட்டா இப்போ தேர்தல் முடிந்திருக்கிறது. இப்போ ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சது அவர்கள் இணையத்தில் கேட்டாங்க. எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு பணம் இல்லை, பணம் கொடுங்க உறவே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பல 100 கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி, காசில்லாமல் ஆகச்சிறந்த கருத்தியலை முன்னிறுத்தி களத்திலே நிற்கிறோம். எங்களுக்கு வலிமையும் வளமையும் எம் மக்கள் தான். மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு பொருளாதார உதவி எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனியாக ஒரு இணைய பக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக கலெக்ஷன் செய்தார்கள். அந்த கலெக்ஷனான அமௌண்ட் மொத்தமாக எவ்வளவு அப்படிங்கிறத அவங்க ஆடிட் பண்ணுவாங்களோ இல்லையோ, நாம ஆடிட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கும். 2023
2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமாக 1 கோடி ரூபாய் இலக்கு வைத்து முதல்ல ஒரு பேஜை வந்து நாம் தமிழர் ஆரம்பிச்சாங்க. அந்த பேஜில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேர்தல் செலவுகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர்களுக்கு கிடைத்த தொகை 84 லட்சம் ரூபாய் தான் அவர்களுக்கு கிடைத்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா 1 கோடி ரூபாய் கேட்டிருந்தாங்கன்னா 50 கோடி ரூபாய் கூட மக்கள் கொடுத்துருப்பாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் வந்து இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் கேட்ட தொகையை கூட அவர்களால் டார்கெட்டை கூட அச்சீவ் பண்ண முடியல. ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா, பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊர் பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குளக்கட்ட. அதே மாதிரி ஊடக விளம்பர செலவுகளுக்கு எங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் பணம் தேவை அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு பக்கத்தை ஆரம்பித்தார்கள். இதே வேலையாத்தான் அலைகிறானா. நாம் தமிழருக்கு கிடைத்த தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2,14,991 ரூபாய். அதாவது அவர்கள் திட்டமிட்ட இலக்கில் 10% கூட அவர்களால் வந்து எட்ட முடியல. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இதை தொடர்ந்து ஒவ்வொரு வேட்பாளருக்குமே வந்து தனித்தனியாக ஒரு பக்கத்தை ஆரம்பித்து இந்த வேட்பாளருக்கு நீங்க டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜா வந்து ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. அதுல ஒவ்வொரு வேட்பாளருக்கும் என்ன பணம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தென்சென்னை வேட்பாளர் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறார். தென்சென்னை வேட்பாளருக்கு ஒருத்தர் கூட 1 பைசா கூட கொடுக்கல. தென்சென்னை வேட்பாளருக்கு கிடைத்த மொத்த தொகை வந்து 0 பைசா தான் கிடைச்சது. அதாவது அந்த தென்சென்னை வேட்பாளருக்கு அவர் குடும்பத்திலிருந்து யாருமே கூட நாம் தமிழர் கட்சியுடைய அந்த இணையதளம் மூலமாக 1 ரூபாவோ 2 ரூபாவோ கூட போடல. பெரம்பலூருக்கு 16,300 ரூபாய், திருச்சிக்கு 18,200 ரூபாய், கரூருக்கு 1,900 ரூபாய், திண்டுக்கலுக்கு 200 ரூபாய், பொள்ளாச்சிக்கு 5,200 ரூபாய், கோயம்புத்தூருக்கு 34,500 ரூபாய், நீலகிரிக்கு 4,800 ரூபாய், திருப்பூருக்கு 2,210 ரூபாய் என்று கிடைத்திருக்கிறது. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாதாரணமா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயிலுக்கு ஒரு திருவிழா நடத்தணும்னா கூட 1 லட்சம் 2 லட்சம் கலெக்ஷன் ஆகுது. ஆனால் இவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நின்று இருக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. நாம் தமிழர் என்கிற மிகப்பெரிய ஒரு கட்சி, மிகப்பெரிய ஒரு தலைவரை கொண்ட கட்சி. அந்த தலைவர் கேட்டு அந்த தொகுதி வேட்பாளருக்கு நாம் தமிழருக்கு வந்த தொகை இவ்வளவுதான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. விழுப்புரம் வேட்பாளர், விழுப்புரத்தில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை வந்து நாம் தமிழர் நிறுத்தியிருந்தது. திரைப்பட இயக்குனர் களஞ்சியம். அவருக்கு வசூலான தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா. ஆரணிக்கு 3,500, திருவண்ணாமலைக்கு 1,700, தர்மபுரிக்கு 30,202. வீரப்பனின் மகள் வித்யாராணி, அவருக்கு கிடைத்த தொகை 4,700 ரூபா. வேலூர் வேட்பாளருக்கு இணையதளம் மூலமாக கிடைத்த தொகை 1 ரூபா. அரக்கோணம் வேட்பாளருக்கு 3,220, காஞ்சிபுரம் 10,300, ஸ்ரீபெரும்புத்தூர் 4,200. மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறனை எதிர்த்து போட்டியிட்ட மத்திய சென்னை நாம் தமிழர் வேட்பாளருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தொகை என்பது 500 ரூபா. வடசென்னை வேட்பாளருக்கு பரவாயில்ல 15,501 ரூபா. திருவள்ளூர் வேட்பாளருக்கு 10,801 ரூபா. கள்ளக்குறிச்சி வேட்பாளருக்கு 2,300 ரூபா. சேலத்துக்கு 4,600, நாமக்கல்லுக்கு 2,700, ஈரோடுக்கு 2,301, கடலூருக்கு 11,501, சிதம்பரத்துக்கு 8,501. மயிலாடுதுறை தான் இதில் வந்து ஹைலைட்டு, ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இணையத்தில் ரொம்ப ஃபேமஸான காளியம்மாளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கலெக்ஷன் தொகை என்பது 85,496 ரூபா. இவன் மூத்திரத்தை குடி. நாகப்பட்டினம் வேட்பாளருக்கு 10,703 ரூபா. தஞ்சாவூர் வேட்பாளருக்கு 1,100 ரூபா. சிவகங்கைக்கு 7,711, விருதுநகருக்கு 2,606, தேனி வேட்பாளருக்கு மொய்த்தொகை மாதிரி 500, மதுரைக்கு 4,200, தென்காசிக்கு 34,000, தூத்துக்குடிக்கு 14,100, ராமநாதபுரத்துக்கு 9,100, திருநெல்வேலிக்கு 4,500, கன்னியாகுமரிக்கு 4,500, புதுச்சேரிக்கு 5,100. இப்படியாக 40 தொகுதிகளில் போட்டியிட்ட பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற வேட்பாளர்களுக்கு உலகமெங்கும் இருந்து குவிந்த டொனேஷன் தொகை என்பது இதுபோல 500, 1000, 0, 100, 200 அப்படி என்பதாகத்தான் இருக்கிறது. இவங்க கட்சியை இந்த லட்சண பூவில் வச்சுக்கிட்டு தான் இவங்க நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக இப்போது இருக்கிறோம், அடுத்து நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர்கள் மக்கள் மத்தியில் போய் தேர்தலில் நின்னாங்கன்னா தேர்தலில் இவர்களுக்கு ஓட்டு விட மாட்டேங்குது, டெபாசிட் வாங்க மாட்டேன்றாங்க. இது மாதிரி நாங்கள் கலெக்ஷன் பண்ணுறோம், எங்களுடைய தேர்தல் செலவுக்கு பணம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100, 200ன்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் விழுகிறது. ஒன்றுமில்லை, ஒரே போட்டு தான் நான் போடுவேன். நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை.
நான் விலகி வேற வேலை பார்க்க போறேன்னு போயிட்டே இனிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா.